அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூளிகா. இப்போ இதில் என்ன சொல்கிறோம்னா, அம்பாலோட அந்த பாதங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த தூசியானது வேத மாதா சிந்தூரமாக இட்டுக்கொள்கிறாள். அந்த அளவு அது தூய்மையானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா. இதில் என்ன சொல்கிறோம்னா, அம்பாள் அந்த வேதங்களை கையில் வச்சுண்டு அம்பாள் அந்த ஒரு சிற்பிக்குள்ள முத்து மாதிரி இருக்கின்றாளாம். அந்த வேதங்களை கையில் தாங்கிண்டு சிற்பிக்குள்ள ஒரு முத்தை போல் அம்பாள் இருக்கின்றாள். புருஷார்த்த பிரதா. புருஷார்த்த பிரதான்னு சொல்லும் பொழுது அம்பாள் எல்லா விதமான புருஷங்களையும் கொடுக்கக்கூடியவள், அதாவது சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடியவள். அது வெல்த்தா இருக்கலாம், இல்லை சந்தோஷமாக இருக்கலாம், முக்தியாக இருக்கலாம், எல்லா விதமான சம்பத்துகளையும் அம்பாள் கொடுக்கக்கூடியவள் புருஷார்த்த பிரதா. பூர்ணா. அம்பாள் பூர்ணமானவள். போகினி. எல்லா விதமான போகங்களையும் கொடுக்கக்கூடியவள். இதுதான் அந்த வரியில சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.